1963ஆம் ஆண்டு வெங்கட்ராவ் அவர்களின் மகளாக பிறந்தவர் டாக்டர் வே. பத்மாவதி அவர்கள். தன்னுடைய பணியை ஒரு சிறந்த ஆசிரியராக மட்டுமல்லாமல் சிறந்த சமூக சேவையாக தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு சோர்வின்றி தொய்வின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவசர காலங்களில் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவி கிடைத்திட 24 மணி நேர இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தன்னுடைய சொந்த செலவில் தொடங்கியுள்ளார். பல வருடங்களாக வாடகை ஆட்டோ ஓட்டி வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மாதத்தவணை கட்டுவதற்கே சரியாகி குடும்பத்தை கவனிக்க இயலாமல் துன்பத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை கேள்விப்பட்ட டாக்டர் வே. பத்மாவதி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த தொலைநோக்கு பார்வையோடு சிரமப்படும் ஆட்டோ ஓட்டுநர்கள் 10 பேரை தேர்வு செய்து அவர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்க முதல் தவணையாக சுமார் 3 லட்சம் ரூபாய் உதவி செய்து வாடகை ஆட்டோ ஓட்டுநர்களை ஆட்டோ உரிமையாளராக மாற்றிய பெருமை அம்மையாரையே சாரும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 100 நபர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு வருடம் தீபாவளி அன்று அரிசி, புடவை, வேட்டி, லுங்கி போன்றவற்றை வழங்கி வருகிறார் டாக்டர் வே. பத்மாவதி அவர்கள். மாங்காடு சுகாதார மையத்தில் கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பது சிரமமாக இருப்பதாக மருத்துவ அதிகாரி கேட்டுக்கொண்டதின் பேரில் 30 இருக்கைகளை உடனடியாக வழங்கி கர்ப்பிணி பெண்களின் மனம் குளிர வைத்தார். பிளாஸ்டிக் ஒழிப்பு அறிவிப்பை ஏற்று மாங்காடு பஞ்சாயத்து அலுவலர் கேட்டுக்கொண்டதின் பேரில் 3000 துணிப்பைகளை பால்வாடி, அங்கன்வாடி, நடுநிலைப்பள்ளி மற்றும் பொதுமக்களுக்கும் வழங்கினார். ஒருமுறை காவலர் ஒருவர் இரவில் நின்று கொண்டு இருந்தது தெரியாமல் அவர் மேல் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டு அதனால் அவர் உயிர் பிரிந்தது. அதனை கேள்விப்பட்ட அம்மையார் அவர்கள் துடித்து போய் இதுபோல் மற்றும் ஒருமுறை ஏற்படாமல் தடுக்க 300 காவலர்களுக்கு பாதுகாப்பு உடை வழங்கினார்கள். விபத்தில் உயிரிழந்த காவலரின் மகனின் மேற்படிப்பு செலவிற்காக ரூபாய் 2 லட்சத்திற்கான ஆயுள் காப்பீட்டு தொகையையும் வழங்கினார்கள் அம்மையார் அவர்கள். பெண்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் இரவு நேரங்களில் வீடுகளுக்கு சென்று சேர்ந்திடும் விதமாக மாங்காட்டில் உள்ள அனைத்து தெருக்களிலும் தெரு விளக்குகளை தன் சொந்த செலவில் பொருத்தி மக்களின் வாழ்வை ஒளிரச் செய்துள்ளார் டாக்டர் வே. பத்மாவதி அவர்கள். சமூக, சமுதாய, சமய வேறுபாடின்றி அனைத்து சமய மக்களின் நம்பிக்கையையும் மரியாதை செய்யும் விதத்தில் மாங்காடு பகுதியில் அமைந்துள்ள மசூதிக்கு சீரமைப்பு பணிக்காக ரூபாய் 6 லட்சம் நன்கொடையாகவும், பெருமாள் கோவிலின் சீரமைப்பு பணிக்காக ரூபாய் 2 லட்சம் நன்கொடையாகவும், மாதா கோவிலுக்கு ரூபாய் 1,50,000 நன்கொடையாகவும் கொடுத்து மாங்காடு வாழ் மக்களின் நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து வருகிறார் டாக்டர் வே. பத்மாவதி அவர்கள். இத்தகைய அரும் பணியின் மூலமாக சமுதாய ஏற்றத்தாழ்வின்றி அனைத்து தரப்பினரும் பயனடைய தன்னலம் கருதாமல் பிறர் நலத்திற்காக வாழும் டாக்டர் வே. பத்மாவதி அவர்களை வாழ்த்துவோமாக.